இது மாதிரி இடங்கள்ல டவுன் பக்கங்கள்லாம் இது மாதிரி செடிகள்லாம் அதிகமாக வளரும். இருந்தாலும் ட்ரெடிஷ்னல் டெக்னாலஜின்னு சொல்லி புதுசு புதுசாக கம்ப்யூட்டரில் விளையிறது இது மாதிரியெல்லாம் பிடுங்கி வச்சுட்ருப்பாங்க. ஆனால் நம்ம பகுதி வீட்டுக்கு பக்கத்தில் மட்டும் இல்லாமல் வீட்டை சுற்றியுமே ஒவ்வொரு விதமான மூலிகை செடி தான். இது மூக்கரட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய செடி. இது ஒரு மூலிகை செடி தான். இது மூலத்துக்கு நல்லது. நிறைய பேர் சித்த மருத்துவங்கள்லாம் பார்த்திங்கன்னா கணக்கு போடுவாங்க. மூலத்துக்கு நல்லது. இது ஒரு மூலிகை செடி. பார்த்திங்கன்னா சுற்றியும் பார்த்தாவே தெரியும். எல்லாமே ஒரு சில மூலிகை செடிகளாக தான் இருக்குது. பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்துகிறாங்க. பயன்படுத்தாதவங்க எப்போவுமே பயன்படுத்த மாட்டாங்க. பார்த்திங்கன்னா தெரியும். எல்லாமே மூலிகை செடி தான். ஒவ்வொரு வகையான மூலிகை செடி. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே சின்ன சின்ன செடிகளாக வளர்ந்துருக்குது. பார்த்திங்கன்னா குப்பை மேனி அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்புல இருக்கிற தோல் வியாதிக்கு, பாத்ரூம் ஒழுங்காக வராததுக்கு, ஒத்தை தலைவலிக்கு இது மாதிரிக்கு பயன்படுத்தக்கூடிய குப்பை மேனி தலை. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். கருவேலா மரம். அப்புறம் இது ஒரு மூலிகை செடி. சுற்றி பார்த்திங்கனாவே எல்லாமே மூலிகை செடியாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சது ஒரு சில வகைகள் தான். அது எனக்கு உடல்நலம் சரியில்லாமல் போகும்போது மற்ற நாட்களில் பயன்படுத்தக்கூடிய நாட்களில் ஈஸியாக பயன்படுத்துவோம். இது மட்டும் இல்லாமல் நல்லா சமைச்சு சாப்பிட்ற மாதிரி கீரை வகைகளும் கூட இருக்கும். பார்த்திங்கனாவே தெரியும். அந்த கரையோரத்தில் பார்த்திங்கனாவே கீரையாக பயன்படுத்தக்கூடிய செடிகளும் நல்லா சூப்பராகவே வளர்ந்துருக்குது. அதை பிடுங்கி தண்ணியில் நல்லா அலசி அப்புறம் அடுப்பை பற்ற வச்சு அதில் கீரையை போட்டு தண்ணி ஊற்றி லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு அந்த கீரையை எண்ணெய் கடுவெல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு தாளித்து நல்லா தான் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.